இலங்கையில் ஒரு புதிய சட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலுமே இந்த புதிய வசதி அறிமுகமாகின்றது. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த வாகன போக்குவரத்து விதிகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக இலங்கை சட்டத்தின்படி அபராதங்கள் விதிக்கப்படுவது வழக்கம் என. அப்ப எதிர்வரும் நாட்கள்ல இப்படி விதிக்கப்படுகின்ற அபராதங்களை இனி நீங்கள் இணைய வழியில செலுத்த முடியும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எதிர்வரும் 15ஆம் தேதியில இருந்து நீங்கள் இனி இந்த முறையில இந்த அபராத பணத்தொகையை செலுத்தலாம். நீங்க சிரமப்பட தேவையில்லை. இப்ப இதுவரை காலமும் இப்படி வாகன விதிமுறைகளுக்கான அபராதம் விதிக்கப்படும் சாரதிகள் அந்த செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துவதற்காக அலுவலகங்களுக்கு எல்லாம் தேடி செல்வார்கள். அங்க போய்தான் அவர்கள் அந்த தொகையை செலுத்துவார்கள். இனிமேல் இப்படி நேரத்தை எல்லாம் விரயமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்படி அந்த ஆன்லைன் மூலம் அபராதம் செலுத்தும் முறை அமலுக்கு வருகிறதால ஒரு நல்ல விஷயம் என்னென்றால், எதிர்காலத்தில் இந்த போலீசாருக்கு எதிராக லஞ்ச குற்றச்சாட்டுகள் எழுவது சாதாரணமான விஷயம். அப்ப இனி அந்த மாதிரியான வாய்ப்புகள் குறைவடையும். ஆகவே இனிமேல் யாருக்கும் போலீசாருக்கு நீங்கள் நேரடியாக பணம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இனிமேல் ஆன்லைன் கோபே மூலம் உங்களுக்குரிய இந்த அபராத தொகையை நீங்க செலுத்த முடியும் என்று சொல்லி போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் நெடுஞ்சாலைகள் பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நாடு முழுவதும் இந்த கோபே மூலம் அபராதம் செலுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பயப்படாமலுக்கு நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வாகன விதிமுறைகள் இடம்பெறும் அந்த இடத்திலேயே வச்சு, அந்த ஸ்பாட்லயே வச்சு நீங்கள் ஆன்லைன்ல அந்த அபராதத்தை செலுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதேவேளை இப்ப நீங்கள் அந்த பணம் செலுத்தும் போது செலுத்துவீங்களா, அப்ப நீங்க அந்த பணம் செலுத்தி இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு அதுல உடனடியாக அந்த செலுத்துபவரினுடைய கையடக்க தொலைபேசிக்கு அந்த தகவல் அனுப்பப்படும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் பயப்படாமலுக்கு நீங்க அந்த தொகையை செலுத்தலாம். அத மாதிரி இப்ப இந்த பணம் செலுத்துறதுக்கு அதிக அளவிலான நேரங்கள் எல்லாம் எடுக்காது. 2 முதல் 3 நிமிடங்கள் மட்டும்தான் அதற்கு எடுக்க போகிறது. எனவே மக்கள் இனிமேல் சிரமப்பட தேவையில்லை என்று நினைக்கிறேன். எதிர்வரும் 15ஆம் தேதியில இருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வரும். நீங்கள் அங்க இங்க என்று சொல்லி தேடி அலைய தேவையில்லை, நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. இலகுவாக ஆன்லைன்லயே நீங்கள் இனி பே பண்ணிக்கொள்ளலாம்.